அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கம் மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரா. ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் அருளை நாடியவர்களாக பெருநாளன்றைக்கு ஈதுகாவிலே ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம்மனைவர்கள் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முன்னதாக ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் கோவை பெருநகர கிளையின் சார்பாகவும் அதன் கீழ் இயங்கி வரக்கூடிய அனைத்து துணை பிரிவுகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் 7 மஸ்ஜிதுகள் சார்பாகவும் அவற்றின் பணியாளர்கள் நிர்வாகிகள் சார்பாகவும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளின் எல்லா விதமான அருள்களையும் வளங்களையும் அபிவிருத்திகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கருணை மிக்க அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் சமுதாயத்திற்கும் உலக மக்கள் அனைவருக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. கண்ணியமிக்கவர்களே, ஒரு மாத கால கடுமையான விரதம் என்கிற பயிற்சியை எடுத்துக்கொண்டு அதற்கான பரிசாக அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஈதுல் ஃபித்ர் என்கிற பெருநாளை அல்லாஹ்வின் அருளை எதிர்பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தானது. அன்பானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய உலகத்தினுடைய சூழ்நிலையிலே, இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலையிலே பெருநாளின் சிந்தனையை, பெருநாளின் செய்தியினை ஒற்றை செய்தியோடு முன்வைக்கின்றேன். இன்றைக்கு இஸ்ரேல், அமெரிக்க, ஈரான் போர் பின்னணியிலே உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பும் நெருக்கடியும் சூழ்ந்திருக்கின்றன. பல வருடங்களாக நடைபெற்று வந்த அமெரிக்க இஸ்ரேலிய அடாவடிகள், அடக்குமுறைகள் முதன்முறையாக உலகத்தின் கவனத்திற்கு வந்திருக்கின்றன. இதுவரைக்கும் அவர்கள் எவ்வளவு பெரிய அக்கிரமங்களையும் அராஜகங்களையும் கொலைகளையும் கூட்டு கொலைகளையும் பாலியல் வன்கொடுமைகளையும் செய்தாலும் உலகத்தின் கண்கள் அவற்றுக்கு எதிராக மூடியே இருந்தன. வரலாற்றில் முதல் முறையாக உலகத்தின் கண்கள் இஸ்ரேலிய அமெரிக்க அடாவடித்தனங்களுக்கு எதிராக குரல்களை எழுப்பத் தொடங்கி இருக்கின்றன. கடந்த பல்லாண்டுகளாக பலஸ்தீன், கஸா முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்டு வந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களிலே பச்சிளம் குழந்தைகள், பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட பொழுது அவற்றையெல்லாம் இந்த பலஸ்தீன், கஸா முஸ்லிம்கள் எப்படி தாக்கு பிடித்தார்கள்? அடிப்படை கேள்விகளை நினைவைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தின் இராணுவத்தின் 4வது இடத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிற இஸ்ரேல் என்கிற அமெரிக்காவினுடைய கள்ள குழந்தையினுடைய தாக்குதல்களை இந்த சின்னஞ்சிறு பிரதேசத்தில் வசித்து வரக்கூடிய கஸா முஸ்லிம்கள் இதுவரைக்கும் எப்படி தாக்கு பிடித்தார்கள்? இன்றைக்கும் எப்படி அதனை தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? உலக வல்லரசு என்று இதுவரைக்கும் மார்தட்டி கொண்டிருந்த அமெரிக்காவையும் அதனுடைய கள்ள குழந்தையான இஸ்ரேலையும் இன்றைக்கு ஈரான் திணறடித்துக் கொண்டிருக்கிறதே, இது எப்படி சாத்தியம்? 2வது கேள்வி. முதல் கேள்வி, பலஸ்தீன், கஸா முஸ்லிம்கள் இதுவரைக்கும் இந்த அடக்குமுறையை எப்படி எதிர்கொண்டார்கள்? இப்பொழுதும் எப்படி தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது
இந்த ரெண்டு பேத்தையும் கண்ணில் விரலை விட்டு நோண்டி கொண்டிருக்கிறதே ஈரான். இது எப்படி சாத்தியமாகிறது? மூன்றாவது ஒரு முக்கியமான கேள்வி. இதிலிருந்து முஸ்லிம்களாகிய நாமும் உலகத்தினுடைய முஸ்லிம் நாடுகளும் அதனுடைய ஆட்சியாளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் எதுவோ அதுதான் இன்றைய பெருநாள் செய்தி. அதுதான் இன்றைக்கு பெருநாள் செய்தியாக உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க விரும்புகிறேன். அப்படியானால் அந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் தான் என்ன என்று கேட்டால், இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் ஒன்றுதான், ஒரே பதில்தான். அதுதான் பெருநாளுடைய செய்தியும் கூட. அல்லாஹுக்கும் தங்களுக்கும் இடையில் இருக்க வேண்டிய உறவையும் தொடர்பையும் இணைப்பையும் எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் வலிமைப்படுத்திக் கொண்டார்களோ அப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் எதனையும் எவரையும் வெற்றி கொண்டே வந்திருக்கிறார்கள். பலஸ்தீன் முஸ்லிம்கள் இதுவரைக்கும் தாக்கு பிடித்ததற்கும் இப்பொழுது தாக்கு பிடித்துக் கொண்டிருப்பதற்கும் ஈரான் இவர்களை திணறடித்துக் கொண்டிருப்பதற்கும் காரணம் ஈமானிய வலிமை, இறை தொடர்பினுடைய வலிமை, ஆயுதங்களை தாண்டிய உலகத்தின் வசதி வாய்ப்புகளை தாண்டிய இறை தொடர்பு, இறைவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இணைப்பினுடைய சக்தி. அதுதான் இன்றைக்கு நாமும் பாடமாக பெற வேண்டிய விஷயம். உலக முஸ்லிம் நாடுகளும் அமெரிக்காவினுடைய அடிவருடிகளாக அடிமைத்தனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக முஸ்லிம் நாடுகளும் பாடமாக பெற வேண்டிய செய்தியும் அதுதான். எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சி வாழ்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே எவனுக்குமே அஞ்சாமல் வாழ்ந்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்களுக்கு அடிமையாகாமல், அல்லாஹ்வுக்கு அடிமையாகாமல் உலகத்தினுடைய அதிகாரங்களுக்கும் உல்லாசங்களுக்கும் அடிமையாக இருந்து வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கும் தங்களுக்கும் இடையில் இருக்க வேண்டிய இணைப்பை எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் கைவிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை அல்லாஹும் கைவிட்டு விட்டான் என்பதுதான் இன்றைக்கான நமக்குரிய செய்தி. உலக முஸ்லிம் நாடுகள் இன்றைக்கு அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சவில்லை. அமெரிக்காவுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். அமெரிக்காவை தங்களுடைய பாதுகாவலனாக அல்லாஹ்வை விடுத்து அமெரிக்காவை அந்த இடத்திலே நிறுத்தினார்கள். அதனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். அதுதான் நான் சொல்ல வந்தேன். எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கும் தங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணைப்பையும் பிணைப்பையும் கைவிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அவர்களையும் கைவிட்டு இருக்கிறான். பாருங்கள், வரலாற்றிலே எத்தனையோ ட்ரம்புகள், நெதன்யாகுகள், மோடிகள், அமித்ஷாக்கள், யோகிகள் இருந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இப்பொழுது உள்ள நபர் மனிதர்கள், பேர் தான் இன்னைக்கு உள்ளது. இதே மாதிரியான கொடுங்கோன்மையாளர்கள் வரலாறு முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிராக களமாடித்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் மிக சிறுபான்மையினாக இருந்த முஸ்லிம்கள் தான் வலிமையான இறை தொடர்பின் மூலமாக அழித்திருக்கிறார்கள். பாருங்கள், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இதே மாதிரியான ஒரு ரமதானிலே 17வது நாள் நடைபெற்ற பத்ர் போரிலே என்ன நடந்தது? அதிலே எத்தனை முஸ்லிம்கள் கலந்து கொண்டார்கள்? எவ்வளவு ஆயுதங்களை வைத்திருந்தார்கள்? நமக்கு தெரியும் தானே. ஒன்றுமே இல்லாமல் எப்படி பெரும்படையை அவர்கள் வென்றார்கள்? அங்கே ஆயுதம் இருக்கவில்லை, ஆள்பலம் இருக்கவில்லை. ஆனாலும் வெற்றி சிறுபான்மையினரான முஸ்லிம்களுக்கு. இது உலகத்திற்கு இன்றைக்கும் பாடமாக இல்லையா? முதல் நாள் இரவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆயுதத்தை கையிலே ஏந்தினார்கள்? வலிமையான இறை தொடர்பு என்கிற ஆயுதம். மனமுருகிய பிரார்த்தனை, இறைவா, நாளை நடைபெறுகிற போரிலே நீ எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால், நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த பத்ரிலே சின்னஞ்சிறு குழுவாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு, சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுக்கு நீ மட்டும் உதவி செய்யவில்லை என்று சொன்னால், லம் துஅபது பஅது, இறைவா, இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். இறைவா, இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். நீ வெற்றியை தந்தே ஆக வேண்டும், தந்தே தீர வேண்டும். இந்த பிரார்த்தனையின் மூலம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு ஏற்படுத்திக் கொண்ட வலிமையான இணைப்பினால்
அடுத்த நாள் நடைபெற்ற சம்பவங்கள் உலக வரலாற்றிலே என்றுமே நடந்ததில்லை. இறைப்புறத்திலிருந்து நேரடியாக முஸ்லிம்களுக்கான உதவி, பல்லாயிரம் கண்ணுக்கு புலப்படாத மலக்குகள் மூலமாக. மலக்குகள் மனிதர்களோடு யுத்தம் புரிந்த ஒரே நிகழ்வு உலகத்தில் அது மட்டும்தான். உலகத்தில் எந்த போர்லையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மனிதர்கள் மட்டும்தான். உலக வரலாற்றிலே வானவர்கள் கலந்து கொண்ட ஒரே யுத்தம் எப்படி சாத்தியமாயிற்று? என்ன ஆயுதம் இருந்தது? என்ன ஆள்பலம் இருந்தது? என்ன படைபலம் இருந்தது? எந்த வல்லரசு நாட்டுடைய ஆதரவு இருந்தது? ஒன்றுமே இல்லாமல் சின்னஞ்சுறு குழு வெற்றி பெறவில்லையா? இன்றைக்கும் அதே ஜாலூத்துகள், அதே ஃபிரௌன்கள், ஹாமான்கள், காரூன்கள், அபூஜஹல்கள், அபூ லஹபுகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் ட்ரம்புகளாக இருக்கிறார்கள், நெதன்யாகுகளாக இருக்கிறார்கள், மோடிகளாக இருக்கிறார்கள், யோகிகளாக இருக்கிறார்கள், அமித்ஷாக்களாக இருக்கிறார்கள். மற்றபடி அன்றைக்கும் இன்றைக்கும் அவர்கள் பேரு தான் வேற. மத்திய கிழக்கு நாடுகளிலே வாழ்ந்து வரக்கூடிய முஸ்லிம்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட அல்லாஹ்வுடனான வலிமையான இணைப்பு என்கிற ஆயுதத்தின் துணையால் தான் வல்லரசுகளை திணறடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? நான் முடிக்கிறேன், இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அதே மாதிரியான ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வருமானால், மத்திய கிழக்கு நாடுகளிலே முஸ்லிம்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்படுமானால், நவுது பில்லா, அல்லாஹ் நமக்கு அந்த நிலையிலிருந்து காப்பாற்றட்டும். நான் ஒரு இமேஜினலாகத்தான் சொல்லுகிறேன். நெருப்பு என்று சொன்னால் வாய் சுடாது, சர்க்கரை என்று சொன்னால் வாய் இனிக்காது. ஒரு இமேஜினலாக சொல்லுகிறேன். மத்திய கிழக்கு நாடுகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பலையை, முஸ்லிம் எதிர்ப்பலையை இந்திய முஸ்லிம்கள் இங்கேயும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் போர்க்களமாக அல்ல, சிந்தனை ரீதியான போர்க்களமாக நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே வருமானால் அதை எதிர்கொள்வதற்கு இந்திய முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹுவோடு எந்த அளவுக்கு வலிமையான இணைப்பை வைத்திருக்கிறோம்? மத்திய கிழக்கு நாடு முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் அல்லாஹோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு மாதிரி நம்முடைய தொடர்பு இருக்கா? இந்த கேள்வியையும் சிந்தனையும் தான் பெருநாள் செய்தியாக உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். இதுதான் இன்றைய சிந்தனைக்குரிய பெருநாள் செய்தி. குர்ஆனிலே ஒரு செய்தி வருகிறது, நேரமின்மை காரணமாக சுருக்குகிறேன். கம்மின் ஃபிஅத்தின் கலீலத்தின் கலபத் ஃபிஅத்தன் கஸீரா. உலகத்திலேயே எத்தனையோ பெரும் படையினரை சிறுபான்மையினர்கள் வென்றிருக்கிறார்கள். உலகத்தின் பெரும் படையை சிறுபான்மையினர் வென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி குர்ஆனிய செய்தி, நீண்ட பின்னணியோடு இருக்கக்கூடிய செய்தி. திருக்குர்ஆன் ஷரீஃபில் 2வது அத்தியாயத்தின் 249 முதல் 51 வரையிலான 3 வசனங்களில் அதன் செய்தி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இதுதான். அல்லாஹுவோடு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டால் ஆள் பலமோ ஆயுத பலமோ தேவையில்லை, வெற்றி நிச்சயம். அதுதான் உண்மை. அல்லாஹ்வுக்கும் நமக்குமான இன்றைய இப்போதைய நமக்குமான வலிமையான தொடர்பு எப்படி இருக்கிறது? 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று, இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பினுடைய வலிமைப்படுத்துவதற்கான ஒரு ஆயுதம் தொழுகை. தொழுகை, இந்த தொழுகை விஷயத்தில் இந்திய தமிழக முஸ்லிம்களாகிய நாம் எந்த அளவுக்கு உறுதியானவர்களாக வலிமையான தொடர்பை வைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். இது ஒரு விஷயம். 2வதாக, திருக்குர்ஆனை குறித்த நபிகளாருடைய ஒரு வாக்கு, அபிஷிரு, வாழ்த்து பெறுங்கள். ஃபஇன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்கிறதே, எந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதன் காரணமாக ரமலான் என்கிற மாதம் நமக்கு சிறப்பாக்கி தரப்பட்டுச்சோ, எந்த குர்ஆனிய பாடங்களுக்காக வேண்டி நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டுச்சோ, எந்த குர்ஆனுடைய இறங்கக்கூடிய சிறப்பு நாளுக்காக வேண்டி லைலத்துல் கத்ரை நாம் அனுபவித்தோமோ, எந்த குர்ஆனின் பின்னணியில் இன்றைக்கு நாம் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ, அந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? அதுதானே அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலம். அந்த பாலத்தை எந்த அளவுக்கு பலமானதாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நபிகளார் சொல்கிறார்கள், அபிஷிரு, வாழ்த்து பெறுங்கள். ஃபஇன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்கிறதே, தரஃபுஹு பியதில்லாஹ், அதனுடைய ஒரு முனை அல்லாஹ்வின் கையிலே இருக்கிறது. வ தரஃபுஹு பிஐதீக்கும், இன்னொரு முனை உங்களது கைகளிலே இருக்கிறது.
அப்ப உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய பாலம் குர்ஆன். குர்ஆனின் ஒரு முனை அல்லாஹ்வின் கையில், மறுமுனை உங்களது கையிலே. ஃபதமஸ்ஸகு, அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். லன் தஹ்லிகு வலன் தலில்லு பஅதஹு, குர்ஆனை பற்றி பிடித்துக் கொண்டு விட்ட பிறகு நீங்கள் அழிந்து விட மாட்டீர்கள். யாராலும் உங்களை அழிக்க முடியாது, வழிகடவும் மாட்டீர்கள். அப்ப குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும், குர்ஆன் நம்முடைய உயிரோட்டமாக பின்பற்றப்படுகிற வரைக்கும் உலகத்தின் எந்த அக்கிரம சக்தியாலும் நம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய கைக்கும் நமக்குமான தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், கிதாபுல்லாஹி ஹபுலுல்லாஹ், இந்த இறைவேதம் இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய கயிறு. அல் மம்தூது மின ஸமாஇல் அர்ள், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நீட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு. வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நீட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு இந்த திருக்குர்ஆன் என்கிற வேதம். தரஃபுஹு பியதில்லாஹ், அந்த குர்ஆன் என்கிற அந்த கயிற்றினுடைய ஒரு முனை அல்லாஹ்வின் கரத்திலே இருக்கிறது. வ தரஃபுஹு பிஐதீக்கும், இன்னொரு முனை உங்களது கைகளிலே இருக்கிறது. இருக்கிறதா? குர்ஆனை அல்லாஹ் ஒரு கையிலே பற்றி பிடிக்கிறான், மறுமுனை நம்ம கையில் இருக்கா? நாகூர் அனிவா ஒரு பாட்டு பாடுவார், ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதும், இரு கையில் நமக்கென்ன கலக்கம் தயக்கம். அது இருக்கிற வரைக்கும் கலக்கம் இல்லை. என்றைக்கு குர்ஆனையும் தொழுகையையும் இந்த முஸ்லிம் சமுதாயம் கைவிட்டதோ அப்பொழுது அல்லாஹும் அவர்களை கைவிட்டான். இன்றைக்கும் உலகத்தினுடைய ஆதிக்க சக்தியாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால், குறைந்தபட்சம் ஆதிக்க சக்திகளால் நாம் ஆட்டுவிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த இரண்டையும் கையில் எடுக்க வேண்டும். இந்த பெருநாளிலே அதற்காக சபதம் கொள்வோம். எதை நாம் நிறைவேற்றுகிறோமோ இல்லையோ, தொழுகையும் குர்ஆனும் நம்முடைய இரண்டு கைகளிலும் வரட்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை வலிமைப்படுத்துவோம். இந்த உலகத்தை எதிர்கொள்வோம். அல்லாஹ் நமக்கு அதற்கு அருள் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ருர் ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஊஸீக்கும் இபாதல்லாஹி வ இய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரன் வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபலூன மா யுமரூன். வ கால தஆலா வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். வ கால தஆலா ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். வ கால தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஹாத்திமின் நபிய்யினா முஹம்மதின் வ அலல் குலஃபாஇர் ராஷிதீனில் மஹ்திய்யீன் அபூபக்கர் சித்திக் வ உமர் அல் ஃபாரூக் வ உஸ்மான் இப்னு அஃபான் வ அலி இப்னு அபீ தாலிப் வ அலா அஸ்வாஜ் நபியில் உம்மஹாத்தில் முஃமினீன் வ அலா ஸாயிர் ஸஹாபத்தி வ தாபியீன் வ மன் தபிஅஹும் இலா யௌமித்தீன் ரிض்வானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். அல்லாஹும்ம அன்சுர் மன் நஸர தீன முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஜஅல்னா மின்ஹும் வாஹுதுல் மன் ஹதல தீன முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ லா தஜஅல்னா மின்ஹும். இபாதல்லாஹ் ரஹிமக்குமுல்லாஹ். இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகய் யாதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். வ லذிக்ருல்லாஹி தஆலா அலா வ அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அதிகபட்சமான சதக்காக்களை நீங்கள் வழங்க வேண்டும். இதுதான் நாளைக்கு மறுமையில் நமக்கு சாட்சி சொல்ல வரும். கவனத்தில் வைத்துக்கொண்டு ஏராளமாக தாராளமாக வழங்குங்கள். குறிப்பாக பெண்கள் பகுதியில் இருந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. அன்பானவர்களே, இப்பொழுது உங்களால் கொடுக்க முடியாமல் போனாலும் வெளியே QR கோடு ஃப்ளக்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கூட நீங்கள் பணம் செலுத்தலாம். இப்பொழுது முடியாவிட்டாலும் பிறகு கூட நம்முடைய பள்ளிவாசல் ஜமாத்துக்கு வந்து நீங்கள் செலுத்தலாம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஷர்ரிஃப்னா பித்தக்வா வ ஜம்மில்னா பில் ஆஃபியத்தி வர்ஸுக்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன்.
اللهم ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب اللهم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தையர் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிலே இறந்து போனார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் ஒளியாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களையும் எங்களுடைய கபர்களையும் சுவன தோட்டங்களில் ஒன்றாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் நரக படுகொலியாக எங்கள் கபர்களையும் அவர்கள் கபர்களையும் ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் கபரினுடைய விசாரணையை அவர்களுக்கும் எங்களுக்கும் லேசாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மறுமையினுடைய அனைத்து வகையான திடுக்கங்களில் இருந்தும் அவர்களையும் எங்களையும் காப்பாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ் நோன்பு காலங்களிலே நாங்கள் செய்த இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய நோன்புகளை, எங்களுடைய குர்ஆன் ஓதல்களை, எங்களுடைய இரவு தொழுகைகளை, எங்களுடைய ஜக்காத்துகளை, எங்களுடைய சதக்காக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இபாதத்துகளிலே ஏதேனும் எங்களை அறியாமல் குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் உன்னுடைய பெரும் கருணையினால் அவற்றையெல்லாம் மன்னித்தருள்வாயாக. உரிய பிரதிபலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நிறைவாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இபாதத்துகளை முன்னிறுத்தி உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம். எங்களுடைய கைகளை வெறுங்கையாக திருப்பிவிட மாட்டாய் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ். எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பி விடாதே. எங்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிவாரணத்தை ஷிஃபாவை தந்தருள்வாயாக. குறிப்பாக எங்களிலே பலர் பெரும் நோய்களிலே இருக்கிறார்கள். கேன்சர் மாதிரியான, பிளட் கேன்சர் மாதிரியான பல பேர்கள் துஆ செய்ய சொல்லி எங்களிடத்திலே வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் எந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் எந்த ஷிஃபாவை எதிர்பார்த்து துஆ செய்ய சொன்னார்களோ அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவை தந்தருள்வாயாக. ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக. அவர்களுக்கும் எங்களுக்கும் இறை பணியிலே ஈடுபடுகிற தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. இகாமத்துத்தீன் என்று சொல்லக்கூடிய தீனை நிலைநிறுத்துகிற பணியிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் தரிபடுத்தி வைப்பாயாக, நிலைநிறுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத்தை, அபிவிருத்தியை, ரஹமத்தை தந்தருள்வாயாக. தொழில்களை நிலைப்படுத்தி அருள்வாயாக. வருமானங்களை ஹலாலாக்கி தந்தருள்வாயாக. செலவுகளை ஹலாலாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வீடுகளை திருக்குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிற இல்லங்களாக ஆக்கியருள்வாயாக. திருக்குர்ஆனை சிந்திக்கக்கூடிய மக்களாக ஆக்கியருள்வாயாக. திருக்குர்ஆனுடைய கயிறை பற்றி பிடிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அதன் அடிப்படையிலே எங்களுடைய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி அருள்வாயாக. எங்களுடைய தலைவர்களை ஒன்றிணைத்து வைப்பாயாக. சமுதாயத்திற்காக வேண்டி தலைவர்கள் ஒருங்கிணைந்து பாடுபடுகிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அரசியல் ரீதியான வெற்றியையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் அரசியல் ரீதியாக களமாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கரங்களை வழிப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கும், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், ஏழைகளுக்கும் உன்னுடைய கருணையை, உன்னுடைய சக்தியை வழங்கி அருள்வாயாக. பாதுகாப்பை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஆட்சியாளர்களை இரக்கமுள்ளவர்களாக ஆக்கியருள்வாயாக. நீதியானவர்களாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் அதன் அடிப்படையிலே, அந்த நீதியின் அடிப்படையிலே எங்கள் சமுதாயத்திற்கு நீதி கிடைப்பதற்கு அருள் பாலிப்பாயாக. நீண்ட காலங்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களுக்கு விடுதலையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மனிதர்களை விட்டு உன்னிடத்திலே கையேந்துகிறோம். அந்த குடும்பங்களுக்கு நீ ஆசுவாசத்தையும், நிம்மதியையும், அமைதியையும், பாதுகாப்பையும் தந்தருள்வாயாக. வெகு விரைவில் அவர்களுக்கு விடுதலையை வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் உலகத்தினுடைய மூலை முடுக்குகளிலே அரசியல் ரீதியான பலவந்தங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை, நிம்மதியை தந்தருள்வாயாக. குறிப்பாக ஈரானிலும், பலஸ்தீனத்திலும், கசாவிலும்
துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு உன்னுடைய உதவியை இறக்கி அருள்வாயாக, அவர்களுடைய கரங்களை வெளிப்படுத்தி அருள்வாயாக, அவர்களுக்கும் எங்களுக்கும் வெற்றியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே குறிப்பாக இந்தியாவிலே வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் வாழ்வதற்கு அருள் பாலிப்பாயாக. யார் மூலமாகவும் யாருடைய உரிமையும் பறிக்கப்படாமல் இருப்பதற்கு உன்னுடைய பாதுகாப்பை தந்தருள்வாயாக, உன்னுடைய அருளை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் தொழில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை தருவாயாக, வியாபார வாய்ப்பை தந்தருள்வாயாக, வருமானத்தை நிறைவாக்கி தந்தருள்வாயாக, நிறைவான வாழ்க்கையின் மூலமாக ஒரு தன்னிறைவான வாழ்க்கையை தந்தருள்வாயாக, இருப்பதை வைத்து போதுமாக்குகிற பண்பை தந்தருள்வாயாக, அதன் மூலமான செல்வத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அரசியல் அதிகாரங்களையும் தந்தருள்வாயாக, அரசியல் பாதுகாப்புகளையும் தந்தருள்வாயாக, எங்களுடைய உரிமைகளை மீட்டு தந்தருள்வாயாக, உன்னுடைய இல்லங்களுக்கு பாதுகாப்புகளை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கெல்லாம் உன்னுடைய பெயர் துதிக்கப்படுகிறதோ அந்த இல்லங்களுக்கு நீயே பாதுகாவலனாக இருக்கிறாய். பள்ளிவாசல்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக, எங்களுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக, எங்களுடைய தொழில் வியாபார நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பணியிலே யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ, ஃபீ சபீல் என்கிற பணியிலே யாரெல்லாம் தங்களுடைய உயிராலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் உன்னுடைய பேரருளை பொழிந்தருள்வாயாக. அதற்குரிய கூலியை இம்மையிலும் மறுமையிலும் இயக்க பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வழங்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. அமைதியான நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை தந்தருள்வாயாக. குடும்ப சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளங்களை இணக்கப்படுத்தி அருள்வாயாக. எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் இல்லாமல் உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி ஒரே சமுதாயமாக, ஒற்றை சகோதரத்துவ சமுதாயமாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனித்தனியாக குரல் கொடுக்காமல் எல்லோரும் சேர்ந்து குரல் எழுப்புகிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி அருள்வாயாக. எங்களுடைய சமுதாயத்தை வலிமைப்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ், எதை கேட்பது எதை விடுவது என்று தெரியாத அறியாத மக்களாக இருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை எங்களை விட நீயே அறிந்தவனாக இருக்கிறாய். எங்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. எங்களுடைய அமல்களை முழுமைப்படுத்தி அருள்வாயாக. எங்களுடைய சமுதாயம் முழுவதும் தொழுகையை நிலைநிறுத்துகிற சமுதாயமாக ஆக்கி அருள்வாயாக. அனைவர்களையும் தொழுகையின் மூலமாக உன்னுடைய உதவியை பெறுகிற நன்மக்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த வெயில் நேரத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதுனா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அன்பான தோழர்களே, மீண்டும் நம்முடைய ஜமாத் இஸ்லாமியின் கோவை பெருநகர் கிளையின் பொறுப்பாளர்கள், துணை பிரிவுகளுடைய பொறுப்பாளர்கள், 7 மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்களுடைய பணியாளர்கள் அனைவரின் சார்பாகவும் அனைவருக்கும் இதயம் நிறைந்த ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈத் முபாரக். ஒரு